இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆங்கில வேதாகமத்திலே நித்திய பேரின்பம் என்பதற்கு பிளஷர்ஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப் வித் லார்ட் என்றுள்ளது. சிற்றின்பம் என்பதற்கு பிளஷர்ஸ் ஆஃப் திஸ் earthly லைஃப் என்றுள்ளது. பேரின்பம் என்பது நிலையான நித்தியமான பெரிய இன்பமாகும். சிற்றின்பம் என்பது சோப் பபிள் மாதிரி தற்காலிகமாக சிறிய இன்பமாக இருக்கும். பேரின்பம் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்டு. சிற்றின்பம் இந்த உலகத்திலே உண்டு. தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த பெரிதான இன்பம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. பேரின்பத்தின் சந்தோஷம் நம் இருதயத்தில் இருப்பது நமக்கு தெரியும். ஆண்டவரோடு நாம் பழக பழக அவருடைய சுபாவங்கள் நம்மில் வெளிப்படும். முட்களின் மத்தியிலே ரோஜா மலர் இருப்பது போல இந்த கஷ்டமான உலக வாழ்வின் மத்தியிலே பேரின்பம் நம்மிலே தனித்தன்மையுடன் இருக்கும். அது நம் ஆத்மாவையும் திருப்தியாக்கும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அடிக்கடி இவ்வாறு கூறுவார்: ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையிலிருந்து நித்திய பேரின்பத்தை பெறாதவர்கள் ஒரு நாள் ஆண்டவரை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக காண்பார்கள். சிலுவையிலே இயேசுவின் இலவச மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதே நம் நித்திய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அவருடைய நித்திய பேரின்பத்தை பெறுகிறவர்கள்தான் ஒரு நாள் மகிமையிலே மேகங்களோடு கூட வருகிற தேவனை சந்தோஷமாக முகமுகமாக பார்த்து அவரிடத்திலிருந்து நாம் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவரை துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆண்டவரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது பேரின்பத்தை நாம் உணர முடியும். ஆதலால் தான் இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே தாவீது ஜெபிக்கிறதைப் போல நாமும் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். லார்ட், ஷோ மீ த பாத் ஆஃப் லைஃப் என்று நாமும் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 7:14-13 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாயும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நித்திய பேரின்பத்தை தரக்கூடிய ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேடுவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் இருக்கிற நித்திய பேரின்பத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. அநித்தியமான பாவ சந்தோஷத்தின் சிற்றின்பத்திற்காக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கரைப்படுத்தி விடாதபடி எங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.